எல்லாருக்கும் வணக்கம். மோனிகாக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. மோனிகா உங்களுக்கு என்னாச்சுமா சொல்லுங்க. ஓ, இடுப்பு கிட்ட வலியா? ஸோ என்னாச்சுன்னா, மோனிகா வந்து வீட்டில் இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே இடுப்பு கிட்ட வந்து வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து தைலெல்லாம் தேய்ச்சி விட்டோம். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப வலிக்குது வலிக்குது இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் பார்த்தோம். அப்போ வந்து அங்கே வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸ்கேனும் எடுத்து பார்த்தோம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். ஸோ எடுத்து பார்த்தா இங்கே இடுப்பு எலும்பு கிட்ட வந்து எலும்பு கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க தானே. அதோட இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும், பெரிய ஆஸ்பத்திரியில் பார்க்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. அதோட நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டோம்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து மோனிகாவுக்கு வந்து மோனிகா கால் நீட்டுங்க, கால் நீட்டுங்க. பொறுமையா பொறுமையா. ஸோ மோனிகாவுக்கு வந்து அங்கே கால் நீட்டி இங்கே வந்து காலில் வந்து கட்டு மாதிரி போட்டு வெயிட் தொங்க விட்டு இந்த மூவ் ஆன போனு வந்து கரெக்டாக பேலன்ஸாக வைக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் போட்டாங்க. ஸோ இது வந்து 10 நாள் நாங்கள் ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் பண்ணியிருந்தோம் மோனிகாவுக்கு. அப்போ வந்து மோனிகாவுக்கு வந்து மாத்திரைன்னு கொடுத்தாங்க. இந்த மாதிரி வலிக்கெலாம் வந்து மாத்திரை போடணும்னு சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க. இந்த மாதிரி இது வெயிட் இது மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ மோனிகாவுக்கு வந்து நார்மலாக உட்காந்துருக்கும் போது அப்புறமா வந்து படுத்திருக்கும் போது பெருசாக வலி தெரியாது. மோனிகா வந்து நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நவத்து கூட்டு போகும்போது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி மோனிகா அழுதுருவாங்க. ஸோ மோனிகா நீ நவுந்து காட்டு, நவருங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க, நவருங்க நவருங்க நவருங்க. ஏன் நவந்தா என்ன ஆகுமா? நவந்தா என்ன ஆகும்? இங்க வலிக்குமா? அதான் மோனிகாவுக்கு வந்து உட்காந்து இருக்கும் போது பெருசா இது வலிக்கு தெரியாது. இந்த மாதிரி நவந்து போகும்போது இந்த மாதிரி தான் வலிக்குது. அதனால நாங்க வந்து மோனிகாவை தூக்கிட்டு தான் போறோம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டேப்லெட் கொடுத்துருக்காங்க, வீட்டில் வச்சு பார்த்துக்க சொல்லி இப்போதைக்கு டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி மோனிகாக்கு என்னாச்சு என்னாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணீங்க. உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மோனிகா தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. மோனிகா மோனிகா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கல்ல, அப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்க. ஸோ சொல்லிட்டீங்களா என்னாச்சுன்னு? இப்போ அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு என்னாச்சுன்னு. இப்போ பாருங்க, இங்கே ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம். ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றது ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காட்டுறோம். ஸோ வந்து மோனிகா தேங்க்யூ சொல்லு அவங்களுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ சொல்லுங்க. ப்ரேயர் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. மோனிகாவுக்கு இன்னும் சீக்கிரமாக குணமாயிடணும், முழுமையாக குணமாயிடணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லுங்க.